புதுசா கல்யாணம் ஆன ஒருத்தர் குடிச்சுட்டு போதையில நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போனாரு. அங்க போய் தன்னோட புது பொண்டாட்டிக்கிட்ட, ஏய், என்ன நீ நல்லவன்னு நினைச்சிட்டு இருக்கிறல? அதான் இல்ல, நான் ஒரு உலகமகா அயோக்கியன். எனக்கு இதுக்கு முன்ன 3 கல்யாணம் ஆயிருக்குது. நீ எனக்கு 4வது பொண்டாட்டி அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு அந்த அம்மா அமைதியாவே உட்காந்துட்டு இருந்தாங்க. என்னாடி, நான் சொல்றதை நீ நம்பலையா? நான் கல்யாணம் பண்ண பொண்ணு 5 நாள் தான் என் கூட இருந்துச்சு. நான் ஒரு குடிகாரன்னு தெரிஞ்ச உடனே என்னை விட்டுட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு. அடுத்தது 2வதா ஒரு கல்யாணம் பண்ணேன். அந்த பொண்ணு என் கூட ஒரு 10 நாள் தான் வாழ்ந்துச்சு. நான் ஒரு பொம்பளை பொறிக்குன்னு தெரிஞ்ச உடனே அதுவும் என்னை விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. அடுத்தது 3வதா ஒரு கல்யாணம் பண்ணேன். அந்த பொண்ணு ஒரு 15 நாள் தான் என் கூட இருந்துச்சு. நான் ஒரு தீவிரவாதின்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. அதுக்கு மேல உள்ளூர்ல எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல. அதனாலதான் வெளியூர்ல வந்து உங்க வீட்டுல நான் ஒரு நல்லவன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொல்லி உன்னை ஏமாத்தி கட்டிக்கிட்டு வந்தேன். நல்லா கேட்டுக்கடி, நான் சொல்றபடி என் பேச்சுக்கு அடங்கி ஒடுங்கி நடந்துக்கிட்டீன்னா இந்த வீட்டுல எனக்கு நீ பொண்டாட்டியா வாழலாம். அப்படி இல்ல, உங்க அப்பா வீட்டுல போய் நீ வாழாவட்டியே தான் வாழணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த அம்மா அமைதியா சொன்னாங்க, என்னது, நான் உனக்கு 4வது பொண்டாட்டியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ எனக்கு 7வது புருஷன் அப்படின்னுச்சு. இந்த ஆளுக்கு போதையெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. என்னாடி சொல்ற அப்படின்னு கேட்டான். ஆமாயா, நான் இதுக்கு முன்ன 6 புருஷன் கட்டினவ. அதுல 3 பேத்த எனக்கு அடங்கி நடக்கலன்னு சொல்லி ஊர் உலகத்துக்கு தெரியாம நான் ஒருத்தியாவே அடிச்சு அவங்க வீட்டு தோட்டத்திலேயே புதைச்சிட்டு வந்திருக்கிறேன். எப்படி எப்படி உனக்கு நான் அடங்கி உடங்கி வாழ்ந்தா இந்த வீட்டுல வாழலாம், அப்படி இல்லைனாக்கா எங்க வீட்டுல போய் வாழா வெட்டியா வாழணுமா? நான் சொல்றத நல்லா நீ கேட்டுக்கா. நான் சொல்றபடி அடங்கி ஒடுங்கி எனக்கு புருஷனா வாழ்ந்தினா இந்த வீட்டுல வாழலாம். அப்படி இல்லைன்னா இந்த உலகத்துல நீ வாழவே முடியாதியா, உன்னை போட்டு தள்ளிவிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா. உடனே அந்த ஆளை பார்த்து, ஆமா நீ என்ன குடிச்சிட்டு வந்த அப்படின்னு கேட்டுச்சு. அந்த ஆளு, நான் ஒரு குவார்டர் குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். ஏயா, ஒரு குவார்டர் குடிச்சிட்டு வந்தே நீ இந்த குதிக்கிற, அங்க பாரியா அப்படின்னு கை நீட்டி காட்டுச்சு. அங்க ஒரு பாட்டில் காலியாகி போயிருந்துச்சு. அடிச்ச நானே அமைதியா இருக்கிறேன், நீ ஒரு குவார்டரை குடிச்சிட்டு வந்துட்டு குதின்னு குதிக்கிறியா அப்படின்னாங்க அந்த அம்மா. அவன், அதுக்குள்ள உனக்கு யாரு வாங்கி கொடுத்தது அப்படின்னு கேட்டான். எனக்கு யாரையா வாங்கி கொடுக்கணும்? அதான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா வீடு தேடி அவங்களே கொண்டு வந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு சொன்னிச்சு. அப்புறம் அந்த ஆள் சொன்னான், உங்க ஊர்ல என்ன நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எங்க ஊர்ல ஒன்ன நல்லவன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இப்படியே இருக்கட்டும், நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொன்னான். ஆமா நண்பர்களே, அந்த 4வது பொண்டாட்டியும் 7வது புருஷனும் இப்படியே சந்தோஷமா தான் வாழ்ந்தாங்க. நண்பர்களே, நாம ஒருத்தரை ஏமாத்தலாம்னு நினைக்கிறோம், ஆனா அவங்ககிட்ட நாம ஏமாந்து போறது தெரியாம